எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய திருப்பாவையில் 20வது பாசுரம். பாசுரத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். இது பாட்டு. பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 33 அமரருக்கு முன் சென்று, தேவர்களில் தேவர்கள் 33 கோடி, 33 கோடி பேரா மொத்த 33 கோடி தேவர்கள்வாங்க. ஒரு கோடிக்கும் ஒரு தலைவரான். ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தரை லீடராக வச்சிருப்பா இல்லையா, அது மாதிரி இதில் 33 கோடிக்கும் 33 அரசர்களாம். யார் 33 பேர் அப்படின்னா, வசுக்கள் 8 பேர், ருத்ரர் 11 பேர், ஆதித்யர் 12 பேர், அப்புறம் 2 பேர் அஸ்வினி அவர்கள் 2 பேர், 33. இந்த 33 கோடிக்கு ஒவ்வொரு கோடிக்கும் ஒருத்தர் அதிபதியம். அதை சொல்றாங்க. 33 அமரருக்கு முன் சென்று, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் அவங்கள சேர்றதுக்கு முன்னாடியே, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த கஷ்டம் அவங்கள சேர்ந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போய் இப்போ அந்த அரக்கர்களை அழிச்சது அதெல்லாம் வேற. அது இல்லாத அவளுக்கு முன்னாடியே, அவள் சொல்றதுக்கு முன்னாடியே இது இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துருமே, நம்ம போய் சரி பண்ணின்றதுக்காக அதுக்காக முன்னாடியே போய் கப்பம் தவிர்க்கும். அவங்களுக்கு கப்பம்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, அவங்களுக்கு வர துன்பம்னு அர்த்தம். கப்பம்ன்றது ஆக்சுவலா கம்பம்னு வரும். இந்த இதுக்காக கம்பம்னா துன்பம், பாட்டுக்காக கப்பம்னு வந்திருக்கீங்க. எதுகை மோனைக்காக 33 அமரருக்கு முன் சென்று கம்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். கலியே கலின்றது சாதாரணமா அழிப்பவன், ஞாபகம் வச்சுக்கோ. கலின்றது அழிப்பவன். இந்த இடத்துல கலின்றது தவறு, துன்பம் கொடுப்பவர்களே அழிப்பவன் அர்த்தம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். சீக்கிரம் எழுந்துரு, தூக்கத்திலிருந்து எழுந்துரு. செப்பமுடையாய்னா எங்களுக்கு உனக்கு ஜெயிக்கிற அந்த சக்தி, பராக்கிரமம் இருக்கு. செப்பமுடையாய் திரளுடையாய், அது அந்த திறமையும் உண்டு. அந்த திறமைன்றது இந்த இடத்துல என்ன, ஐடியா எப்படி ஜெயிக்கணுன்ற அந்த ஐடியாவெல்லாம் உண்டு. செற்றார்க்கு அந்த மாதிரி ஜெயிச்சாங்களே, பல ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்துருக்காங்களே. செற்றார்க்குன்னா நல்ல திறமையான சண்டை போடுறவங்களுக்கு, வெற்றிகளை நிறைய பெற்றவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அவங்கெல்லாம் கிருஷ்ணனோட பேரை கேட்டால் பயப்படுவாங்களாம். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம், அது உண்மை தானே, அது நடந்தது தானே. ஜராசந்தன், கம்சன், இவர் ராஜாக்கள்ல எல்லாம் கிருஷ்ணனோட பேரை கேட்ட உடனே பயப்படுவாளாம். ஏன்னா அவெல்லாம் பெரிய பெரிய ராஜா, பராக்கிரமசாலிகள். ருக்மணியோட அண்ணன் ருக்மி, அவெல்லாம் பெரிய பயங்கர பவர்ஃபுல் ஹேண்டு. ஆனாலும் கிருஷ்ணனோட பேரை கேட்ட உடனே பயப்படுவாங்க. அதான் வெப்பம் கொடுக்கும். மற்றவங்களுக்கு கேட்ட உடனே வயத்துல வெப்பம் கொடுக்குன்றது இந்த இடத்துல வயத்துல ஒரு கிளி உண்டாகும். ஐயோ புறா அப்படின்னு தோன்றது இல்லை, அதுதான் எப்படா வரணும் ஐயோ அப்படின்னு வயத்துல ஒரு கிளி தோன்றது, அதுதான் வெப்பம். வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலான்றது குற்றமற்றவன் அர்த்தம். மலம்னா குற்றம், விமலம்னா குற்றம் இல்லாத. விமலன்னா குற்றம் இல்லாதவன். வி பிளஸ் மலன்னு எடுத்துக்கணும். அது விமலா, வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், தூக்கத்திலிருந்து எழுந்துரு. செப்பன்ன மென்முலை, செப்பன்னா செழுமையான அர்த்தம். மென்முலைன்றது மார்பகங்களையும் செவ்வாய் சிவந்த கோவைப்பழம் போன்ற வாயையும், சிறு மருங்குல், மருங்குன்றது இடையோட அந்த ஓரம் இருக்கே, அதுதான் மருங்குன்னு. அம்பிகாபதியில பாத்தீங்கன்னா, இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிப்ப வட்டில் சுமந்து மருங்க செய்யன்னு வரும். கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவார் நாவில் வளையோசை காதில் விழுன்னு அந்த பாட்டு வரும்.
அது வந்து அதான் மருங்குன்னா அந்த ஓரம், இடுப்போட ஓரம், அதுதான் சொல்கிறாங்க சிறு மருங்காம், சின்ன இடுப்பா இருக்கிற. யார் அது? நப்பிண்ணை நங்காய். நப்பிண்ணை அப்படியெல்லாம் இருக்கலாம். செழுமையான மார்பகங்களையும் செவ்வேல் வாயும் இடை அதாவது தொடியடையாள்ன்ற மாதிரி நெறிஞ்சு குறுகிய இடையும் இருக்கிற நப்பிண்ணை நங்காய் திருவேறு இந்த இடத்துல பெருமாளை எழுப்புன்னு அர்த்தம். திருவேர்னா பெருமாளுக்கு வேண்டியவளே எழுந்திரு அப்படின்ற அர்த்தம். அதை எழுப்புற. நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலையாய் நீ சீக்கிரம் எழுந்திரு. உக்கமும், உக்கம்ன்றது என்னன்னா தமிழில் உக்கம்னா விசிறி. விசிறிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, விசிறியும். தட்டொலி, தட்டொலின்னா கண்ணாடி. தட்டு ஒளி, தட்டொலியும் தந்து இது ரெண்டே அவர்கிட்ட கொடுத்து, நாங்கள்லாம் குளிக்க போகிறோம், உடனே அனுப்பு, எங்களை கூட வந்து குளிக்கட்டும், எங்களை குளிப்பாட்டட்டும் அப்படின்னு. அவள் கூட கிருஷ்ணன் கூட ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு இவாளுக்கு ஆசை. அதுக்காக என்ன பண்ணுறா, உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, உன்னுடைய கிருஷ்ணனை இப்பயே வந்து எம்மை நீராட்டையில ரொம்ப நாங்கள் குளிக்கிறதுக்கு போகிறோம், இப்பயே அவரையும் வர சொல்லு, அவரையும் வந்து குளிக்கிறதுக்கு நிற்க சொல்லு, எங்கள் கூட குளிக்க சொல்லு, எங்களை குளிப்பாட்ட சொல்லு அப்படின்னு. அதுதான் இதில் வந்து என்னென்னா, கிருஷ்ணன் முதல்ல நப்பிண்ணையை கூப்பிட்றா, நப்பிண்ணை வாயத்திற்குள்ள உடனே கிருஷ்ணனை கூப்பிட்றா. போன பாட்டில் நப்பிண்ணையை திட்டுறாள, அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறா, ஐயோ நப்பிண்ணையை திட்டுறதுனால தான் கிருஷ்ணன் வந்துருக்கணும், மறுபடியும் நப்பிண்ணையை தூக்கி வச்சு பேசுகிறேன். இது மாதிரி இந்த பாட்டில் இதெல்லாம் சிருங்காரங்கள்லாம் நிறையா இருக்கும். அருமையான பாட்டு. நாளைக்கே அடுத்த பாட்டை பார்ப்போம். நாளைக்கு 21வது பாட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லணும், பார்க்க என்ன கதைன்னு. நாளைக்கு 21 பார்ப்போம். தேங்க்யூ.